Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.5ல 5th and 6th சம் வந்து பார்க்க போகிறோம். 5th சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னுட்டு 3 செட்ஸ் வந்துருக்கு. அந்த 3 செட்டுமே சப்செட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். அப்படின்னா ஏபிசிங்கிற 3 செட்லேயுமே இருக்க போகிறது நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவும் பியும் மேப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜின்னுட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படி மேப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி டு சி வந்து மேப் ஆயிருக்கு. அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எஃப் ரெண்டுக்குரிய ரேஞ்ச் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிச்சிடுறேன். எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபையாக எழுதலாம் பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னுட்டு எழுதலாம். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா x². இப்போ எஃப் ஆஃப் x²ன்னு இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்குறேன் 2x + 1ன்னுட்டு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இங்கே x² இருக்கனால நானும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக x² வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2x² + 1ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இதான் வந்து எனக்கு எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர். அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் பிராக்கெட் ஆஃப் ஒய் சச் தட் ஒய். அதாவது நம்ம இங்கே பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜியை நான் ஒய்ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே வந்து இருக்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணும், இங்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒய்யை வந்து டினோட் பண்ணும். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கண்டிஷன் வந்து ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய்ன்னுட்டு கண்டிஷன் எடுத்ததுனால ஒய் சச் தட் ஒய்ன்னுட்டு எழுதியிருக்கேன். ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஜி, அதாவது 2x² + 1. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எனக்கு என்னவாக இருக்கும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கும். ஏன் நேச்சுரல் நம்பராக இருக்கும்னா ஏபிசி 3 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்க போதும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பர் எழுதியிருக்கேன். அடுத்தது ஜி ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப்ங்கிறப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2x + 1. அப்படின்னா எனக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x + 1 இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா x². அதில் எக்ஸுக்கு பதிலாக 2x + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு எப்படி ஆகும்னா 2x + 1² சேஞ்ச் ஆகும். இதான் எனக்கு ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃபோட ரேஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு செட் பிராக்கெட் ஆஃப் ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப் என்னன்னு பார்த்தோம்னா 2x + 1². இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பர். ஏன்னா ஏபிசிங்கிற 3 செட்லேயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும். நம்மளை எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃபோட ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரெண்டுக்குமே ரேஞ்ச் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து 6th ப்ராப்ளம். 6th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² - 1 வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எஃப் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எஃப் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் எஃப் ஆஃப் எஃப்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x² - 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எஃப் ஆஃப் x² - 1 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக x² - 1 இருக்குது. அப்படின்னா நான் இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக x² - 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x² - 1, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, மீதி ஒரு -1. அப்படின்னா இது எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா a - b² ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா இது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிறேன். a - b² இஸ் ஈக்குவல் டு a² + b² - 2ab. இங்கே எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா x², பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1. அதை நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x² + 1² - 2 × x² × 1 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா x² வந்து எனக்கு x⁴ கிடச்சிருக்கும், +1 - 2x² கிடச்சிருக்கும். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x⁴ +1 - 2x². அடுத்தது இங்கே ஒரு -1 இருக்குது. அப்படின்னா +1 - 1 கேன்சல். அப்படின்னா எனக்கு எஃப் ஆஃப் எஃபோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x⁴ - 2x² எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மொத்தம் 3 காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துருக்கு, 3மே எஃப் தான். அப்படின்னா நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா கடைசியில் இருக்க 2 எஃப்பையும் வந்து நான் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எஃப் ஆஃப்
எஃப் ஆஃப் எஃப் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எஃப் வந்து இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், x⁴ - 2x². அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எஃப் ஆஃப் x⁴ - 2x². இதான் வந்து எனக்கு ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா x⁴ - 2x² இருக்குது. அதை நான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக, அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த x⁴ - 2x² சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x⁴ - 2x², மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, டு தி ஹோல் ஸ்கொயர். இங்கே எனக்கு அடுத்து ஒரு -1 இருக்குது, அந்த -1 எழுதிட்டேன். அப்படின்னா எஃப் ஆஃப் எஃப் வந்து என்னென்னா x⁴ - 2x²ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் எஃப் ட்ரிபிள் எஃப் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா x⁴ - 2x² டு தி ஹோல் ஸ்கொயர் -1ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.